Hello squad, welcome back to the video. So hopefully all of you are paying. And yes, we are into top 3 of one of the best compositions of Hans Zimmer. And the top 3 top 3rd last video which is Lion King and remember music and last previous 4 videos I hope you guys will enjoy it. And this is the top 2 so yeah, thumbnail in the video. And நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சொன்னனா இல்லையான்னு தெரியல, மேபி மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர் ஹீரோ கேட்டகரி மூவின்றது ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்வெல் ஆகட்டும், டிசி ஆகட்டும், எக்ஸ்மேன் சீரீஸ், அது இது எதோ இருக்குது. இது எல்லாத்துலயும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் இல்ல டாப் 1ல நான் எப்பயுமே வைக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படம். நான் மல்டி ஸ்டாரர் அந்த மாதிரி எல்லாம் பேச வரலாம். இந்த சிங்கிள் சூப்பர் ஹீரோ படங்களை வருது பாத்தீங்களா, அதுல எனக்கு டாப் 1ல நான் எப்பயுமே வைக்கிற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்டீல் தான் ஃபர்ஸ்ட் வைக்குவேன் நான். ஓகே, மேன் ஆஃப் ஸ்டீல் மட்டும் தான் வைக்குவேன். அதுக்கு ஈக்குவலா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எந்த படமும் வரல. அது டெக்னிக்கலா ஆகட்டும், ஸ்டோரி வைஸ் எல்லா சூப்பர் ஹீரோவும் ஒரே மாதிரி தான். நான் அதை பத்தி பேச வரல. டெக்னிக்கல் வைஸ் ஆகட்டும், இல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூ வைஸ் ஆகட்டும், ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அந்த வைஸ் கூட ஆகட்டும், நான் வந்துட்டு எப்பயுமே இது வைக்குவேன். மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு அதோட பெருசா ஒரு படம் வந்தாலும் I don't fucking care about it bro. But எப்பயுமே என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ படம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் இல்ல தி பெஸ்ட் படம் பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் தான். நான் வந்துட்டு எப்பயுமே அந்த படத்தை டிஃபெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கை ஸ்குவாட் என்ன நினைச்சுக்கிறீங்க, பெரிய கை வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிறது. ஏதோ ஹான்ஸ் ஜிம்மர், கிறிஸ்டோபர் நோலன், அதுக்கப்புறமா நம்ம யாரு ஜாக் ஸ்னைடர், எல்லா கிரேட் லெஜெண்ட்ஸ் ப்ரோ. ஸோ அதனால வந்துட்டு எப்பயுமே இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். இந்த படம் நான் வந்து தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஐ மிஸ் திஸ் சூப்பர்மேன். ஸோ நிறைய பேசுறது வேணாம், இந்த ஒரு ட்ராக்கை வந்துட்டு கேட்டுருவோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ராக், அதனால தான் டாப் 2ல வச்சேன். எல்லாருக்குமே தெரியும் அந்த ட்ராக் என்னன்றது. ஸோ வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 கோ. அண்ட் ஹான்ஸ் ஜிம்மர் வந்துட்டு கதை கேட்காமலையோ இல்ல விஷுவல்ஸ் எதுவுமே பார்க்காமலையோ இந்த மியூசிக் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்கன்ட்டு கம்போஸ் பண்ணாங்கன்றது நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு தெரியலப்பா. என்ன ஒரு awful ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருப்பாங்களா சைலண்டா. ஓ காட், இந்த படம் வரும் போதெல்லாம் தான் டிசி என்ற ஒரு அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஒரு டாப்ல இருந்துச்சு. அப்பெல்லாம் மார்வெல் இருந்துச்சுன்னா, அப்பெல்லாம் மார்வெல் இப்போ டிசி வேஸ்ட் வெத்து. பட் ஆனா அப்போ இந்த டிசி எப்படி ஏதோ பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பட் டிசி என்னன்றது. ஓ காட், அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சூப்பர் ஹீரோ தீம் சாங் இந்த என்டையர். அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை ஆகும் போது இந்த மாதிரி மியூசிக் வரும் பாத்தீங்களா. எப்படித்தான் ஹான்ஸ் ஜிம்மர் இந்த மாதிரி டியூன் எல்லாம் யோசிக்கிறாங்க எனக்கு சத்தியமா புரியல. நான் லாஸ்ட் வீடியோ சொல்ல மாதிரி தான், எப்படி இந்த மாதிரி டியூன் எல்லாம் யோசிக்க வருது, எப்படி அந்த மைண்ட்ல எப்படி வருது இந்த மாதிரி எல்லாம்.
என்டையர் வேர்ல்டு எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸ்குவாட். அவங்களுக்கு எல்லாம் வராம இவருக்கு மட்டும் இப்படி 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 எல்லாம் லெஜெண்டரி மியூசிக்ஸ் எல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஹை பிச் மூமெண்ட்ஸ் எல்லாம் போடணும் ஸ்கொயர். ஒரு ரீவிசிட் போட்டுருந்தோம் இந்த மூவி. ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு 6 to 7 months ஆயிடுச்சு இந்த மூவி பார்த்து. ஐ மீன் ஐ யூஸ்வலி வாட்ச் இட் வெரி ஆஃபன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேன் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி ஃபிலிம் விச் இஸ் எவர் மேட் இன் வேர்ல்ட் கிளாஸ் சினிமா. ஓகேவா? ஸோ டிசி எல்லாம் இப்போ இன்னும் ப்ரைம் லைன்ஸ் ஸ்குவாட், இன்னும் ப்ரைம் டேஸ் அதெல்லாம், இன்னும் ப்ரைம் இயர்ஸ் அதெல்லாம். டிசியில் ஒரு மூவி கூட எப்போ இந்த ஜஸ்டிஸ் லீக் அண்ட் ஒரு குப்பை படம் எடுத்துட்டாங்க பாரு, அதுக்கப்புறமா ஜாக் ஸ்னைடர் வந்து எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. ஓகே, பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்த படத்தை அதோட இனி என்ன பண்ணி ஆல்ட்ரேஷன் பெயிண்ட் ஆச்சா கூட அந்த மைண்ட்ல அப்படியே உட்காந்துரும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பிரஷனோ வர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோ அதுதான். ஸோ அதனால வந்துட்டு அது அப்படியே போயிடுச்சு. அது எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறமா தான் ஆக்சுவல் டிசி டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்த படம் எல்லாமே வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா எந்த படம் வந்துச்சு டிசி எல்லா ஹீரோயும் தூக்கிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறமா வந்த ஒரு படம் நல்ல படம்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஆடம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் யா ஹென்ரி கேவலை தூக்கிட்டானுங்கோ, கேல் கெடட்டை தூக்கிட்டானுங்கோ, பென் ஆஃப்லிக் மட்டும் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். பட் அதை விட்டா டுவேன் ஜான்சன் தான் தூக்கிட்டாங்கன்ட்டு நிறைய சோர்ஸ் வந்துச்சு. அது என்ன எது பண்றாங்களோ தெரியல ஸ்குவாடு. ஒரு மஸ்டான கேரக்டர், ஒரு கேரக்டரை கூட்டின்னு வந்து அதை உருவாக்கி அது ஒரு மாதிரி லெஜெண்டரி கேரக்டர் பண்ணி அதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுறாங்க பாருங்களேன். அதுதான் எனக்கு டிசி கிட்டே பிடிக்காது. பிகாஸ் வெரி பேசிக்லி டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, ஐ எம் அ டிசி கை, ஐ எம் அ டிசி ஃபேன். ஓகேவா? டிசி தான் எனக்கு எப்பயுமே அப்படிதான் இருந்தேன் நான். அதுக்கப்புறமா மார்வெலுக்கு ஹேட்ன்றதெல்லாம் இல்லை ஸ்கோர். மார்வெல்லையும் ரொம்ப நல்ல கேரக்டருங்கெல்லாம் இருக்கு. பட் ஆனால் ஐம் ஆல்வேஸ் அ டிசி கை. ஓகேங்களா? அது எப்போதுலேருந்து கேட்டிங்கன்னா இந்த ஒரு மேன் ஆஃப் ஸ்டீல் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மேன் ஆஃப் ஸ்டீல்லேருந்து தான் அந்த டிசி கைக்கே நான் வந்துட்டு ஒரு ஃபேன் ஆனேன். அண்ட் மார்வெல்ஸ்ல நிறைய மூவி வந்துச்சு. ஐரன் மேனு, இன்க்ரெடிபிள் ஹல்க்கு எல்லாம் வந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் நத்திங் கேம் க்ளோஸ் டு மேன் ஆஃப் ஸ்டீல். Nothing came close to Man of Steel. Man of Steel is Man of Steel. It is one of the best. அந்த கலர் கிரேடிங், அந்த டெக்னிக்கல் சிஜி ஒர்க்ஸ், ஹேன்ஸ் ஜிம்மரோட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸ்குவாட். இந்த மூவில எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு இந்த மியூசிக்கே வந்து நான் டாப் 2ல வச்சேன். அண்ட் இது ஒரு ஹோப் தருது, ஒரு மோட்டிவேஷன் தருது இந்த மியூசிக். அம்மா என்னடா பண்றதுக்காக நம்ம கையில பண்ணோடா, அவ்வளோதான் அண்ட் ஒரு ஹோப் தருது இல்லையா. ஸோ தட் இஸ் த மேஜிக் ஆஃப் ஹேன்ஸ் ஜிம்மர், ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி மூவி. நீங்க வந்துட்டு இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இன்கேஸ் இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த மாதிரி துரோகம் மட்டும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ரீரிலீஸ் எல்லாம் எப்போ ஆவான்னு தெரியல அந்த மூவிக்கு. சத்தியமா சொல்றேன், ரொம்ப வெயிட் பண்றேன். ரொம்ப ட்விட்டர்லாம் நிறைய வாட்டிலாம் போட்டுக்கிறேன் ரீரிலீஸ் பண்ண விடா இந்த மூவி மேன் ஆஃப் ஸ்டீல் ப்ளீஸ்ரான்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லயோ இந்த மந்த்ல இந்த சூப்பர் மேன் புது படம் ரிலீஸ் ஆகுது. ஐ நோ என்னதான் அந்த படம் நல்லா இருந்தாலும் நத்திங் கேன் கம் க்ளோஸ் டு மேன் ஆஃப் ஸ்டீல் ப்ரோ. ஜாக் ஸ்னைடர், கிறிஸ்டோபர் நோலன் நினைச்சாலும் வராது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது கிறிஸ்டோபர் டைரக்டர் பண்றது. டைரக்ட் பண்ற அந்த ஹீத் லீஜரோட அந்த ஒரு லெஜெண்டரி கேரக்டர் ஜோக்கர் பிளே பண்றது எல்லாமே இருக்கு. பட் ஆனால் எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு கேரக்டர் வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பேட்மேன் பிடிக்கும் இல்லைன்ட்டு இல்லை. பட் இருந்தாலும்
இந்த படம் will always be in my heart bro, will always be. I know that's all. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் தான் நான் விட்டா பேசினே இருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மூவி பார்த்தீங்கன்னா எப்படின்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு இன்னொரு லெஜெண்டரி ட்ராக் கேட்டிருந்தீங்கன்னா அது கூட உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண சேனல். அடுத்த வீடியோ ஸ்டேடியம்.